எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் க்ளீனிங், அதுக்கப்புறம் வந்து என்னோடய வரலட்சுமி பூஜை, இது எல்லாமே தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய க்ளீனிங் ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்த உடனே எல்லாத்தையும் வந்து துவைக்க போடுற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து துவைக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பில்லோ கவர்லேருந்து குஷன் கவர் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி க்ளீனிங் வந்து பண்ணும்போது ஏதாவது பாட்டு கேட்டுட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமோ இல்லை வந்து காமெடியோ வந்து கேட்டுகிட்டே வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எந்துவாக வச்சுருக்கோம், போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ நான் யூஸ்வலாக வந்து எப்போவுமே பாட்டு கேட்குறத விட எனக்கு காமெடினா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஏதாவது காமெடி தான் வந்து எந்த சேனலில் போடுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு விட்டு நான் பாட்டுக்கு வந்து அப்படியே சிரிச்சிட்டே வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் இருக்க கவர் எல்லாமே வந்து எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சோஃபாவோட க்ளீனிங் வந்து போட சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கேட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து என்னோடய நெயிலில் வந்து நான் வந்து நெயிலை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆனதுனால என்னால் அடுத்தடுத்து க்ளீனிங் வீடியோஸ்லாம் வந்து போட முடியலை. ஸோ இன்னுமே வந்து சில ஹார்ஷான கெமிக்கல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து சோஃபாவில் இருக்கிற அந்த பில்லோ இருக்கு இல்லையா, அந்த கவர் மட்டும் வாஷிங் மிஷினில் போட முடியும். அதை மட்டும்தான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னோடய சோஃபா வந்து க்ளீன் பண்ண போகிறது கிடையாது இன்றைக்கி. ஏன்னா எனக்கு அந்த க்ளீனிங்லாம் வந்து கையில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. என்ன தான் நம்ம க்ளவுஸ் போட்டாலுமே எனக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னு தோணுது. அதனால் நான் வந்து அப்படியே தான் வந்து விட்டுற போகிறேன். அண்டு என்னோடய சோஃபா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கோட சோஃபா வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் வந்து சோஃபா வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேப்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வாங்க தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக வந்து இது செட் ஆகலை, பிடிக்கல. அதே மாதிரி எங்களுக்கு வந்து 2 சைடு 3 சீட்டர் ஒன்று இருக்குது, 2 சீட்டர் ஒன்று இருக்குது. 2 சீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிறது கலண்டு விழுந்துருச்சு. ஸோ அதில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அப்படியே கிடக்கட்டும் தான் அது வந்து ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்கோம். 3 சீட்டர் ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி 3 மந்த்ஸ் ஒரு தடவை வந்து நம்ம அந்த கவர் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணணும். அப்புறம் அந்த சோஃபாவை வந்து தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து எடுக்குது சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு. இதே இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெதர் போயிட்டோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு வெட்டு வைப்ஸ் வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுறலாம். ஸோ அது வந்து நமக்கு பெருசாக வந்து அழுக்கும் தெரியாது. அதே மாதிரி கலர் நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணோன்னா ஈஸியாக க்ளீனிங்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சோஃபாவை பொறுத்தளவுக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த மாதிரி ஏன்டா ஃபேப்ரிக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி சரி சோஃபா வந்து மாற்றலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ மாற்றுற வரைக்கும் இந்த சோஃபா தான் இருக்கும். மாற்றின பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன வாங்குகிறோம், அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய பெட்டு கவரு, அதுக்கப்புறம் வந்து பில்லோ கவர்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்த நாள் தான் வந்து சோஃபாவோட குஷன் கவர்ஸ் இதெல்லாமே வந்து போட்டு விட்டேன். ஸோ இந்த மாதிரி கவரு இதெல்லாமே வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து எப்பவும் போல் வாஷிங்க்கு அந்த டேப்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்னர் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது கூடவே வந்து உள்ளே போடும்போதே வாஷிங் சோடா, கொஞ்சமாக வந்து வினிகர் இதெல்லாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணோன்னா நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஏதாவது பூச்சிங்கள் இந்த மாதிரி நமக்கு இருந்தாலும் எல்லாமே சூப்பராக வந்து க்ளீன் ஆகி நல்லா வந்து கொடுத்துரும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் டெய்லி வெயில் அடிக்குது இல்லையா இங்கே, அதனால் வந்து கொஞ்சம் இப்போ டெய்லி தான் வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டெய்லி வாஷிங் மிஷின் வந்து ஓடிட்டே தான் இருக்குது அந்த வாரம் ஃபுல்லாகவே. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து
வந்து க்ளீன் பண்ணாமே போட்டு வச்சுருந்தேன். என் கை சரியாகட்டும் அப்புறமா பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதனால தான் இப்போ ஃபுல்லாக வந்து வீடை க்ளீன் பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்து ஃபுல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து இந்த விண்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் தூசியெல்லாம் தட்டி விடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேக்கம் போட போகிறேன். ஸோ வேக்கமும் அண்ட் மாப்பிங் வந்து ஒரே நாளில் பண்ணிட போகிறேன். ஏன்னா அடுத்து வந்து எனக்கு டைம் இல்லை. வரலட்சுமி பூஜை வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ ஃபுல்லாத்தையும் வந்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்கம் போட போகிறேன். கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் நிறைய வந்து வாங்கி வச்சுருக்கேன் போகும்போதெல்லாம். ஸோ முதல் நாள் கடைக்கு போகும்போது தான் அந்த பெரிய பிளான்ட் ஒன்று வாங்கினேன். அதுக்கு இன்னும் பாட் கூட நான் வாங்கலை. இனிமேல் தான் அதை வாங்கி வைக்கணும். ஸோ எங்களோட ஹாலில் இருக்க விண்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் போடாமல் இது வந்து நமக்கு ஆணி அடிக்கவே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து அமேசானில் வந்து வாங்கி இந்த மாதிரி வந்து போட்டு விட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் நமக்கு நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப விசிபிளாக இருக்காது. நம்ம வேணும்னா கீழே மேலே மட்டும் நம்ம இறக்கிக்கலாம். கீழ் வழியாகவும் இறக்கிக்கலாம், இல்லைனா மேலே வந்து இறக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கோம். அண்ட் இந்த விண்டோ நல்லா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெயின் ரோடு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஆனால் நாங்கள் பெருசாக இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறதில்ல. ஏன்னா எங்களுக்கு ஹாலில் வந்து பெரிய டோர் இருக்குது இல்லையா பால்கனியில், அதுதான் நாங்கள் டெய்லி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறது. ஸோ ஆனால் நல்லா சூப்பர் ஒரு வியூ கிடைக்கும். நல்லா வந்து வேடிக்கை பார்க்கலாம் இங்கே நின்னோன்னா. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இருந்ததை அப்படியே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். அண்டு ஒரு சில இன்டோர் பிளான்ட்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் தண்ணி விட வேண்டியது இருந்தது. அதனால் அதுக்கும் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பிளான்ட் இப்போ நான் கையில் பிடிச்சிருக்கேன்ல, அந்த பிளான்ட் தான் நேத்திக்கு வாங்கிட்டு வந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பாட் இனிமேல் தேடி பார்த்து வாங்கணும். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பிளான்ட். அதனால் அப்புறம் டிவி கிட்டலாம் கொஞ்சம் நல்லா வந்து தொடச்சி விட்டுறலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து டிவி அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அடிக்கடி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தொடச்சி விட்ருவாங்க. அதனால் பெருசாக தூசியெல்லாம் வந்து அவ்வளோவா இருக்காது இந்த இடங்களில். அண்ட் தூசியெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேக்கம் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாகவே வேக்கம் போட்டுட்டு இப்போ வந்து மாப்பிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய எலக்ட்ரிக் மாப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு செம்பு அளவுக்கு வந்து தண்ணி பிடிக்கும். ஒரு ரூம் துடைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த செம்பில் வந்து ஊற்றினோம் அப்படின்னா அந்தளவுக்கு பிடிக்குது. அண்ட் இதில் பெருசாக நம்ம எந்த லிக்விடுமே வந்து ஊற்றக்கூடாது. உள்ளே நம்ம வேணும்னா வந்து வெளியில் தரையில் வந்து ஏதாவது லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டீம் மாப்பை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ க்ளீனிங் வேலை எல்லாமே முடித்த பிறகு நான் வந்து விளக்கு தான் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லெமன் அதுக்கப்புறம் வந்து புளி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம அந்த விளக்கை வந்து ஃபுல்லாத்தையும் இது நல்லா கொதிக்க விட்ட பிறகு விளக்கை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கொஞ்சம் கடலை மாவு இருந்தால் அதை வச்சு கூட நம்ம நல்லா
நல்லா தேய்ச்சி விட்டோன்னா நல்லாவே வந்து விளக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட வந்து இந்த விளக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த தண்ணிக்குள்ளே வந்து போடும்போது நல்லா ஆயில் எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே நம்ம போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஈஸியாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து அப்படியே லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி எப்பவும் போல் வந்து கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கடலை மாவு மஞ்சள் தூள் வச்சு கூட வந்து நீங்கள் இந்த விளக்கை வந்து விளக்கி எடுக்கலாம். ஸோ பிதம்பரி தான் வச்சு விளக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்டு தேவையில்லாத இந்த மாதிரி இடுக்குகளுக்குள்ளெல்லாம் நமக்கு வந்து ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன் விளக்கு விளக்குறதுக்குனேவும் புது ப்ரஷ்ஷு அதை வச்சு தான் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து vlog வந்து வரலட்சுமி விரதத்து அன்னைக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அப்படியே போட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். முதல் நாளே இந்த வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் வந்து எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளாக எப்பவும் போல் சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து இந்த அம்மன் வச்செல்லாம் கும்பிட்ற பழக்கம் வந்து எங்கள் வீட்டில் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி வந்து பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எப்பவும் போல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு என்கிட்ட வந்து அந்த பாக்ஸ் மாதிரி நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஓம் வந்து வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அதை வச்சு ஒரு ஓம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு சின்னதாக கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து கோலம் போடுறதுன்னா சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிடிக்கும். மார்கழி மாதம்லாம் வந்து ஒரு 30 நாளும் வந்து கோலம் போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி கூட வந்து அந்த காலையில் வெள்ளனையே எந்திரிச்சு அந்த வேலைகள்லாம் வந்து கலர் கொடுக்குறது இதெல்லாமே வந்து பண்ணுவேன். அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது நானாகவே வந்து வாசலில் வந்து போட ஆரம்பித்து எனக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து கோலம் போடுறது அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து எனக்கு அப்போ இருந்தே அவ்வளோ விருப்பமாக வந்து பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னவோ தெரில நாள் ஆக ஆக வந்து இந்த மாதிரி வந்து சில விருப்பங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான வந்து அமைப்பு வந்து அமைய மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி கோலம் போடுறதுலாம் அவ்வளோ விருப்பப்பட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து வாசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி. அதில் வந்து குட்டி குட்டி கோலம் தான் வந்து போட முடியும். நல்ல பெரிய கோலங்கள்லாம் வந்து போட முடியாது. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையில் கொஞ்ச நாள் இருந்தோம். சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். அதனால் வந்து ஃபுல்லாக நம்ம கீழெல்லாம் வந்து போட முடியாது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கோலம் தான் போடுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைம்லலாம் வந்து எனக்கு சில நேரம் தோணும் நம்ம எப்படிலாம் கோலம் போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ இந்த அளவுக்கு போடுற மாதிரி ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி வந்த பிறகு சுத்தமாக வாசலே வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வாசலில் வந்து கோலமே போட முடியாது. அதே மாதிரி சென்னையிலையாவது நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் அந்த ஒரு சின்ன வாசலில் வந்து நம்ம போடுவோம். இங்கே அதுவும் கிடையாது. ஸோ சுத்தமாக வந்து அதை போடவே முடியாது. வீட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாமி வச்சுருக்கிறதுக்கு பக்கத்தில் மட்டும் வந்து போட்டுக்குவேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து போட்ட கோலங்கள்லாம் அது அப்படியே ஒரு புக்கு மாதிரி வந்து அப்படியே நான் வச்சுருக்கேன். இன்னுமே என்கிட்ட அந்த புக்கு எல்லாம் வந்து இருக்குது. நான் ஜெர்மனி வரும்போது அந்த புக்கை கையோடு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். என்னோட வந்து மலரும் நினைவுகள் மாதிரி வந்து அந்த புக்கு அப்படியே வந்து இருக்குது. அதில் நிறைய கோலங்கள் இருக்கும். ஸோ நான் வந்து மார்கழி 30 என்னென்ன கோலம் வந்து போடுவேனோ அது எல்லாமே அந்த புக்கில் வந்து இருக்கும். ஸோ என்னை மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கோலம் போடுறதுல பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கோலம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அது கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் வந்து பழங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் இதை உள்ள அந்த பாக்கெட் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து என்கிட்ட இருந்த கண்ணாடி வளையல் வந்து வைக்கிறேன். புதுசாக என்னால் வாங்க முடியலை. ஏன்னா இங்கே கண்ணாடி வளையல் வந்து கிடைக்காது. சும்மா சாதாரண வளையல் தான் இருக்கும். ஸோ நான் என்கிட்ட வந்து கண்ணாடி வளையல் இருந்ததை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசும் வந்து வச்சுட்டு அப்புறம் பால் மட்டும் காய்ச்சி சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இதுக்கப்புறம் தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணணும். ஸோ அதனால் காலையில் வந்து பால் மட்டும் ஜீனி போடாமல் காய்ச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகளெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள்லாம் ஃபஸ்ட்டு வந்து பூஜை வேலைகள் எல்லாம் முடிச்சிடலான்ட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அண்ட் பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஹனி நட்ஸ் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டு 2 பொரியல் மாதிரி 2 காய் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிடலான்னு. இப்போது நான் கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கை கொஞ்சம் சரி இல்லாமல் இருந்ததுலேருந்து கொஞ்சம் ஒன் பார்ட்லேயே வந்து சில இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு வந்து பழகிக்கிட்டேன். முன்னாடிலாம் வந்து தனித்தனியாக தான் வந்து வேக வைப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு இந்த மாதிரி பருப்பு, தக்காளியும் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம IKEAல வாங்கின அந்த ஸ்டீமரை வந்து உள்ளே வச்சுட்டு காயெல்லாம் அதில் வேக வச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டைமாகவே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா காய் வெந்துடும், சாம்பாருக்கு வந்து பருப்பு வெந்துடும். ஸோ ஒரேடியாக அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் அப்படியே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது வந்து காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு ஒரு பக்கமும் உருளைக்கிழங்கு வந்து மசாலா பண்ணுறதுக்கு இன்னொரு சைடில் உருளைக்கிழங்கு வந்து வேக விட்டுற போகிறேன். ஸோ நான் வேக போட்ட 3மே ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த காய் எல்லாத்தையுமே தாளித்து விட்டுட்டு உருளைக்கிழங்குக்கும் மசாலா சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிற போகிறேன். லாஸ்ட்டாக வந்து அப்பளம் பொரிச்சிட்டேன் அப்படின்னா நம்மளோட வந்து லஞ்ச் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மசாலா கிழங்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த தோலை உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இது பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதுதான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து குறுக்காக கட் பண்ணோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீல வாக்கில் கட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக மசாலா எல்லாம் வந்து கலந்து நமக்கு ஒரு மசாலா கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். வேறு எதுவுமே வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லஞ்ச் வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனால் இதோட இந்த விலாக் வந்து முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.